நீங்க அந்த 4 பேரையும் கண்காணிக்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடையணும். அப்படி ஒருவேளை இதுல யாராவது ஒருத்தர் திருடுறதுல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்ப அவங்கள நீங்க யோசிக்காம கொன்னுடணும். அந்த விலை உயர்ந்த பொருள் என்னங்கிறது எனக்கு தெரியாத வரைக்கும் எப்படி அந்த பொருளை நான் பாதுகாக்கிறது? ஒரு அடிமையா இருந்தாலும் நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாவும் விவேகமாவும் இருக்கீங்க. அதனாலதான் உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். சரி, என் கூட வாங்க. நான் உனக்கு 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கேன். இப்ப நீ உன்னோட முடிவை சொல்றதுக்கான டைம் வந்துருச்சு சீமா. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீ என்னை ஏத்துக்கிட்டு உன் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சீனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒருவேளை நீ அப்படி செய்ய விரும்பலனா வேற வழி இல்லாம நான் உன் புருஷனோட சூதாட்ட ரெக்கார்டிங்க மொத்த உலகத்துக்கும் காட்ட வேண்டியது இருக்கும். நான் சொல்றத செய்வேன் சீமா. இதனால உன் குடும்பத்தோட மான மரியாதைலாம் பறந்துரும். ஆனா இத பாக்குறதுனால லட்சக்கணக்கான பெண்களுக்கு நல்லதும் நடக்கும். ஏன்னா இந்த ரெக்கார்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் எந்த புருஷனா இருந்தாலும் சூதாட்டத்துல தான் பொண்டாட்டியா பணைய வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை கண்டிப்பா யோசிப்பான். ராஜ்வி, எப்பெல்லாம் பூமியில அதர்மம் தலை தூக்குதோ அப்ப அதை அழிக்கிறதுக்காக நானே இந்த பூமிக்கு வருவேன். அப்படின்னு அந்த தாய் சத்தியம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் பலகீனமா இருந்து அவங்களுக்கு இந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கான பொறுப்பை கொடுக்க போறதில்லை. ஏன்னா இந்த அதர்மத்தை நிச்சயமா நானே அழிச்சிடுவேன். இப்ப நீங்களே அழிவுக்கான பாதையில போகணும்னு முடிவு பண்ணிட்டதுனால அப்ப அதோட விளைவுகளை அனுபவிக்கிறதுக்கும் தயாரா இருங்க. ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறதுக்கான விளைவு எவ்வளவு மோசமா இருக்கும்னு நிச்சயமா இந்த சீமா உங்களுக்கு காட்டுவா. அதுக்கு அந்த அம்மன் எனக்கு துணையா இருப்பாங்க. இந்த சீமா பரத்வாஜ் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன். இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள உங்களோட இந்த கேவலமான விளையாட்டுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீருவேன். அதான் இந்த உலகம் ஒரு எடுத்துக்காட்டா ஞாபகம் வச்சுக்கும். அதுக்கப்புறம் எந்த புருஷனும் தாம் பொண்டாட்டியே ஒரு உயிர் இல்லாத பொருள் மாதிரி விளையாட்டுல பணைய வைக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு மனுஷனும் தன்னைத்தானே இன்னொரு மனுஷனை விட சக்திசாலின்னு நினைச்சு கடவுளாக முயற்சி பண்ணிடக்கூடாது.
அப்புறம் உங்கள மாதிரி ஒருத்தங்க என்னைக்குமே எல்லார் முன்னாடியும் இன்னொரு பொண்ணு அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. எப்பவுமே இந்த உலகத்துல இருக்கவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான தண்டனை கொடுத்துட்டு அது உடனே மறந்துடுவாங்க. அதனாலதான் எல்லாரும் மேல மேல தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. தப்பு பண்றவங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கான பலன் அழிவை தவிர வேற எதுவுமே இருக்கவே முடியாது. அவங்க அழிவு நிச்சயம். அதனால நீங்களும் அழியறதுக்கு தயாராகிருங்க. ஏன்னா உங்க 2 பேரோட முடிவும் கூட ரொம்பவே பயங்கரமா அப்புறம் கொடுமையாவும் இருக்க போகுது. காலையின் ஹங்கரினால் வரும் காலையின் ஆங்கர் ரெண்டையும் துரத்துங்க. சாலிட் கிரன்ச்சி பிரிட்டானியா ரஸ்கோட. பிரிட்டானியா ரஸ்க் பசியை போக்கும், குஷியாக்கும். சரி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் ரெடியா இருக்கேன். நானும் தயாரா இருக்கேன். நானும் தயாரா இருக்கேன். நானும் தயாரா இருக்கேன். ராஜகுமாரி, சரி. இங்க பாருங்க, நீங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது இந்த பந்தயத்தோட ஒரு சின்ன விதிமுறை மட்டும்தான். அதனால இத நீங்களே எழுதுறீங்க. திருடும் போதோ இல்ல திருடினதுக்கு அப்புறமாவோ உங்களுக்கு ஏதாவது அந்த நேரத்துல ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான பொறுப்பு நான் இல்ல. இந்த விளையாட்டுல இருக்க த்ரில்லிங்கே இதுதான். இங்க விதிமுறைப்படி ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒருவேளை நீங்க எதுலயும் வெற்றி அடையலனா அதுக்கப்புறம் நீங்களே உங்க உயிரை எடுத்துடணும். இந்த விலை மதிக்க முடியாத பொருளை நீங்க திருடுறதுக்கு உங்களுக்கு 4 நாள் டைம் இருக்கு. ராஜகுமாரியோட விலை உயர்ந்த பொருளை திருடுற இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும்னா இந்த பேப்பர்ஸ்ல கண்டிப்பா நான் சைன் பண்ணியே ஆகணும். ஆனா ஒருவேளை அந்த பொருளை நான் மட்டும் திருடிட்டேன்னா ராஜ்வீர் அப்புறம் சின்ன பாட்டி கிட்ட இருந்து என்னோட குடும்பத்தையே என்னால காப்பாற்ற முடியும். நீ முன்னேறி போய்கிட்டே இரு ரோகிணி. உன்னோட சித்தார்த்த உனக்கு எதுவும் ஆக விட மாட்டான். இது என்னுடைய வாக்கு. ஆமா, சீமா பேச்செல்லாம் ரொம்ப நல்லா பேசுறான்ல. ஆனா உண்மைய சொல்லணும்னா உன்னோட இந்த போலியான தன்னம்பிக்கை இருக்கு, அத பார்த்தா எனக்கு சிரிப்பும் வருது, ரொம்ப பரிதாபமாவும் இருக்கு.
எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது. உனக்கு இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ எங்களை பயமுறுத்தி மிரட்டி எங்க கூட போராட விரும்புறியா? இப்படி பண்றதுனால நஷ்டம் உனக்கு தான். ஒருவேளை உனக்கு ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்துற. மாயாவோட நாகமணி இப்ப கூட என்கிட்ட தான் இருக்கு. நீ என்ன நினைச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தனிப்பட்ட முறையில நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். உன்னோட நன்மை இதுல தான் இருக்கு சீமா. ஒழுங்கா நீ என் கூட வந்துரு. நீ என் கூட வந்த நான் இந்த பரத்வாஜ் குடும்பத்தோட மிச்ச மீதி மரியாதையை காப்பாற்ற முடியும். இல்லனா நாளைக்கு காலையில சூரியன் உதிச்சதும் நியூஸ் பேப்பர், டெலிவிஷன் இப்படி எல்லா விதமான மீடியா மூலமாவும் நான் இந்த வீடியோவை பரப்புவேன். அதுக்கப்புறம் நீ உன்னோட பிரேம், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கிற யாரும் வெளியே தலகாட்ட முடியாத மாதிரி பண்ணிடுவேன். ஆனா அதுக்கும் மேல உங்களை நீங்களே உங்க முகத்தை கண்ணாடியில பாத்துக்க முடியாது. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா செய் ராஜ்வீர். என்ன கொடுமைப்படுத்துறவங்களையும் அந்த கொடுமையை சகிச்சுக்கிறவங்களை படைச்சதும் அந்த கடவுள் தானே. ஒருவேளை உன்னால கொடுமையை பண்ண முடியும்னா அந்த கொடுமையை சகிச்சுக்கிறதுக்கு என்னாலேயும் முடியும். எல்லை மீறி கொடுமைப்படுத்தும் போது சகிச்சுக்கிறது ரொம்ப முட்டாள்தனம், ரொம்ப கோழைத்தனம், ரொம்ப அடிமைத்தனம். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் ராஜ்வீர், உன்னோட இந்த கொடுமையோட அதிகாரத்துக்கு முன்னாடி நான் தலை குனியவே மாட்டேன். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எதிர்த்து போராடுவேன். அப்புறம் ராஜ்வீர், ஒருவேளை உன்கிட்ட திவ்ய சக்தியோட நாக சக்தி இருக்குன்னா அப்ப என்கிட்டயும் ஜெகத் ஜனனி, இந்த உலகம் தோன்றதுக்கு காரணமானவங்க அந்த அம்மனோட ஆசீர்வாத சக்தி என்கிட்ட இருக்கு. அந்த அம்மன் துணையோட நான் உனக்கு ஒரு இறுதி முடிவு கட்டி இந்த விளையாட்டுல ஜெயிச்சே தீருவேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ, அந்த திவ்ய நாகமணி ரொம்பவே புனிதமானது. ஒருவேளை நீ எதை கெட்ட காரியத்துக்காகவோ இல்ல யாரையாவது அழிக்கணும்னு முயற்சி பண்ணாலோ அப்ப நிச்சயமா அந்த அம்மன் முன்ன தண்டிக்காம விடவே மாட்டாங்க ராஜ்வீர். அதை என்னைக்கும் நீ மறந்துடாத. சீமா, நீ எதுக்கு இவ்ளோ பெரிய பிரசங்கத்தெல்லாம் கொடுத்து உன் குரலை கெடுத்துக்கிற? இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ என்னதான் சவால் விட்டாலும் எங்க கிட்ட ஜெயிக்க முடியாது. என்ன சின்னத்தை, நீங்க ஒரு விஷயம் மறந்தே போயிட்டீங்க. நீங்க ஒரு பொண்ணுங்கிறத. இப்ப உங்க பையன் மேல இருக்க கோவத்தை விட எனக்கு உங்க மேலதான் ரொம்ப அதிகமா இருக்கு சின்னத்தை. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க எல்லாருமே, அதாவது இந்த குடும்பத்துல இருக்க மொத்த பேரும் உங்க மேல வச்சிருந்த அன்பும் மரியாதையும் கொஞ்சம் கூட குறைக்கல. எங்க பெரிய தீயை எப்படி பாக்குறோமோ அப்படிதான் உங்களையும் பாக்குறோம். எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் சின்னத்தை, நீங்க உங்க நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக எங்க கிட்ட பாசம் இருக்கிற மாதிரி நாடகம் ஆடி நடிச்சீங்க. ஆனா எங்களோட அன்பு நாடகம் இல்ல சின்னத்தை. எங்க முழு மனசோட தான் உங்ககிட்ட அன்பை காட்டணும். ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சுக்கல. ஆனா நீங்க உங்க நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் எங்களை பழி வாங்குறதுக்காகவும் உங்க மனசுல பஞ்சத்தை வச்சுக்கிட்டு எங்க கூட பழகிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா எங்க மனசுல எந்த ஒரு கபடமும் இல்ல சின்னத்தை. நீங்க ஒரு வார்த்தை
ஒரே ஒரு வார்த்தை உங்க மனசுல இருக்கிறத சொல்லிருந்தீங்கன்னா எங்களோட இந்த சொத்து வீடு சுகம் எல்லாத்தையுமே எங்க மனசார உங்களுக்கு சந்தோஷமா கொடுத்து போச்சுனது. ஆனா நீங்க எங்களை ஏமாத்தி உங்க காலடியில விட வைக்கணும்னு நினைச்சீங்க. எங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு உங்க மனசால துடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. இங்க பாருங்க, உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அம்மன் படைச்ச இந்த உலகத்துல எப்பவுமே தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கும். எங்க விஷயத்திலயும் தர்மம் ஜெயிக்க தான் போகுது. நீங்க எங்க குடும்பத்துக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. அதனால நான் சாமதான தண்ட பேதத்தோட கொள்கையை பின்பற்றி உங்க 2 பேரையும் தோக்கடிச்சே தீருவேன். निखिल स्वामिनी काल कामिनी भामिनी शशि भालिनी जय देवी विकरालिनी ऋगपालिनी करमालिनी निखिल स्वामिनी काल कामिनी भामिनी शशि भालिनी महाघोरा तारा जगलिनी मुक्तकेशिनी तपोवेशिनी अट्टहासिनी அப்போ சரி, அதையும் பார்க்கலாம். அடுத்த 48 மணி நேரத்துல நீ எங்களுக்கு முடிவு கட்டுறியா, இல்ல நான் உங்க குடும்பத்தோட மானம் மரியாதையெல்லாம் அசிங்கப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற இந்த தூரத்துக்கு ஒரு முடிவு கட்டி உன்னை அடையிறேன் நான் பார்க்கலாம். ராஜ்வீர், போலாமா? ஒரு நிமிஷமா, நான் சொன்னபடி இதோ இருக்குது என் முதல் தாக்குதல் சீமா. இந்த சீடிக்குள்ள இருக்கிற உன் புருஷன் செஞ்ச காரியங்களை இந்த உலகம் பூரா பார்க்க போதும். முடிஞ்சா தடுத்து பாரு சீமா. உன் குடும்பத்தோட மானத்தையும் உன் புருஷனோட மானத்தையும் காப்பாத்து. जय शिव के माथे तालाब से भक्त के साथ तारा तारा भक्त के साथ कालो तारा ब्रह्म तारा छिन्न मस्तक त्रितारा है ब्रह्म तारा छिन्न मस्तक त्रितारा है। நான் சீமா பரத்வாஜ் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன். இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள உங்களோட இந்த கேவலமான விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டுவேன். என்ன மன்னிச்சிருங்க பெரியத்தை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நான் இந்த முடிவை எடுத்துட்டேன். முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு சீமா. ஆனா ரொம்ப பேர் அதுல குறைவு. அந்த முடிவுல ஒரு சில பேர் தான் உறுதியா இருப்பாங்க. நீ அவங்கள ஒருத்தி சீமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ உன்னுடைய முடிவுல உறுதியா இருக்கணும். நான் உனக்கு துணையா இருப்பேன்.
கவலைப்படாதீங்கக்கா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இந்த போராட்டத்துல நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக என்னோட உயிரே போனாலும் சரி. பெரியத்த, நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு ராஜ்வீர் கிட்ட இருந்து அந்த செடியை வாங்கியே தீரணும். நம்ம குடும்பத்தோட விஷயம் இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு நான் விரும்பல. நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதை தடுக்கணும். அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த சீடியை நம்ம கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமா மாயா, ஒருவேளை பிரேம் பண்ண இந்த தப்ப உலகத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவரு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய வேண்டி இருக்கும். நான் இதை நிச்சயமா விட மாட்டேன். என் புருஷன் பிரேம் யார் முன்னாடியும் தலை குனிய கூடாது.